வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் மக்களாட்சி. இது 6th 3rd டேர்மில் இருக்குது. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். டெமோக்ரஸி என்ற ஆங்கில சொல் டெமோஸ் அண்ட் கிரிப்டா என்ற இரு கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. டெமோ அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் மக்கள். அதே மாதிரி கிரிட்டா அப்படின்றதுக்கு அதிகாரம் அல்லது ஆட்சி அப்படின்றது பொருள். மக்களாட்சி 2 வகை. ஒன்று நேரடி மக்களாட்சி, மற்றொன்று மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி அப்படின்றது மக்கள் தொகை குறைவான நாட்டில் சாத்தியம். நேரடி மக்களாட்சி முறையில் மக்களே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பார்கள். அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள்தான் அங்கீகரிப்பார்கள். அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்வார்கள். நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு சுவிட்சர்லாந்து. மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி மக்கள் தொகை அதிகமான நாடுகளில் பின்பற்றப்படுகிறது. மறைமுக மக்களாட்சி நடைபெறும் நாடுகள் இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். மக்கள் தேர்தலில் வாக்குகள் மூலம் தனது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டங்கள் மற்றும் விதிகளை இயற்றுவதும் மற்றும் திருத்துவதும் அவர்களது வேலை. அடுத்தது பிரதிநிதித்துவ மக்களாட்சி 2 வகை. இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் 2 பிரிவாக இருக்குது. ஒன்று நாடாளுமன்ற மக்களாட்சி, இன்னொன்று அதிபர் மக்களாட்சி. இந்த நாடாளுமன்ற மக்களாட்சி அப்படின்றது இந்தியா, இங்கிலாந்தில் செயல்பாட்டில் இருக்குது. அதிபர் மக்களாட்சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் கனடா. 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளான உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது. 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது. அப்போ உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. 1893. ஐக்கிய நாடுகளில் 1918. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 1920ஆம் ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. இந்திய மக்கள் 79% பேர் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக இந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் கிரீஸ். 5ஆம் நூற்றாண்டு. சரியா? அப்போ இருந்தே அங்கே அரசியலுக்கு அடித்தளம் போட்டாங்க. மிகவும் பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ள நாடு இத்தாலி, சான் மாரினோஸ். மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி நடைபெறும் நாடு மனிதத்தீவு. இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே உள்ளது. 1215 எழுதப்பட்ட மகா சாசனம் மாக்னா கார்டா. இங்கிலாந்தில் மிக பழமையான மக்களாட்சி நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. பழமையான நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றம் கொண்ட நாடு திங்வேலீர், ஐஸ்லாந்து. நாகரிக வளர்ச்சியின் உலகளவிய விரிவாக்கம் ரோமானிய பேரரசு. நாகரிக வளர்ச்சியின் உலகளவிய விரிவாக்கம் ரோமானிய பேரரசு. அதுலேயும் பார்த்தோம்னா முக்கியமாக ஒரு இடம் சொல்கிறாங்க, இத்தாலி, தீபகற்ப இத்தாலி, ரோம். சரியா? ஓகே. நம்ம இந்த பாடத்தில் இவ்வளவு தான் மக்களாட்சி, அதாவது 6th 3rd டேர்மில் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.